வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நீ வெறும் ட்ரஸ்டி மட்டும்தான், சொந்தக்காரன் இல்லை அப்படின்னு மகாபெரிவா ஒருத்தட்ட சொல்றார். அந்த சம்பவம் பத்தினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவத்தை பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆடிட்டர் ஒருத்தர் தர்ம காரியம்னா அவ்வளோ ஆர்வமா ஈடுபடுவார். ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, சங்கர ஜெயந்தி அப்படின்னு எந்த விழாவாக இருந்தாலும் முதல் ஆளாக ஏழை எளியவர்களுக்கெல்லாம் ரொம்ப இறக்கப்பட்டு நிறைய உதவி செய்வார். ஊர் மக்கள்லாம் அவரை பெரியவர் அப்படின்னு தான் கூப்பிடுவா. காஞ்சி மகாபெரிவா கிட்ட ஆடிட்டருக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் உண்டு. ஆடிட்டரோட மூத்த மனைவி காலமான பிறகு மகாபெரிவாளோட ஆசையோட தான் 2வது கல்யாணமும் செஞ்சுட்டார் அந்த பெரியவர். 4 பசங்க, ஒரு பொண்ணு, மொத்தம் 5 பிள்ளைங்க. மகாபெரிவாளை தரிசிக்க வரும்போதெல்லாம் ஆடிட்டரை பார்த்து, கர்ணன் மாதிரி எல்லாருக்கும் தான தர்மம் செய்கிறியே அப்படின்னு அன்போடு சொல்லுவார் மகாபெரியவா. காலமும் ஓடித்து, ஆடிட்டர் பிள்ளைங்களும் ஆடிட்டரானா. பொண்ணு ஒரு ஆடிட்டரே கல்யாணம் பண்ணிண்டா. நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தா எல்லாரும். பெரியவர் இறந்த பிறகு பிள்ளைங்க எல்லாம் தான தர்மம் செய்யறதுல அவ்வளவா ஆர்வம் காட்டலை. ஆனாலும் அப்பாவோட தர்மஸ்தாபன பதவிகள் எல்லாம் மூத்த மகன் இருந்தார். தான தர்மம் அப்படின்னு யார் கேட்டாலும் அது என்ன விலை, எந்த கடையில் கிடைக்கும் அப்படி கேட்குற அளவுக்கு அவர் ரொம்ப மோசமாக இருந்தார். ஒரு சமயம் அவருக்கு உடல்நிலை பாதிச்சிடுது. பரிசோதிச்சு பார்த்தா கேன்சர்னு சொல்லிட்டா. அவருக்கு பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளையும் இல்லை. அவரோட மனசு ரொம்ப கவலையாக இருந்தது. அவர் குடும்பத்துக்கு மதிப்பிற்குரிய மகானான காஞ்சி மகாபெரிவாளை தரிசித்து வரணும் அப்படின்ட்டு முடிவெடுத்து காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு புறப்படுறார். மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறார். மகாபெரிவாளுக்கு பணிவான நமஸ்காரம் பண்ணுறார். மகாபெரிவா, எனக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் ரொம்ப காலமாக இருக்குது. இப்போது கேன்சரும் கூட சேர்ந்துட்டு வாட்டுறது. மனசாலும் உடம்பாலும் நான் படுற அவஸ்தையை சொல்ல முடியாது. மகாபெரிவா, நீங்க தான் எனக்கு நல்ல வழிகாட்டி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழறார். உன்னை எனக்கு நன்னா தெரியுமே, உங்க அப்பா தான தர்மங்களை கர்ணன் மாதிரி செஞ்சு வந்தாரே, அதனால ஜனங்கள் எல்லாம் பெரியவரும் தானே அவரை கூப்பிடுவா. விதியை யாராலையும் மாற்ற முடியாது. கிணத்துல தண்ணீர் இருக்கு, ஆனா அந்த தண்ணீர் தன்னுடையது அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறதில்ல கிணறு. மரத்துல பூ இருக்கு, அடுக்கடுக்கா பூத்து குலுங்கிறது. இருந்தாலும் பூவெல்லாம் எனக்குத்தான்னு மரம் சொந்தம் கொண்டாடுறதில்ல. பசு பால் தர்றது, பால் முழுசும் தனக்குதான்னு பசு உரிமை கொண்டாடுறதில்ல. உனக்கும் பட்டம் பதவியெல்லாம் இருக்கு, ஆனா அந்த பதவியோட பயனா நீ 4 பேருக்கு நல்லது செய்யலையே. அதனாலதான் இந்த வேண்டாத கஷ்டமெல்லாம் உனக்கு வந்துடுது. பணத்தோட மனுஷாளுக்கு குணமும் ரொம்ப அவசியமா வேணும். உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நீ ட்ரஸ்டி மட்டும்தான், சொந்தக்காரன் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவரோட மனசுல பதிகிற மாதிரி எடுத்து சொன்னார் மகாபெரிவா. அந்த ஆடிட்டர் தான் நடத்தி வந்த வாழ்க்கை முறையை நினைச்சுண்டு வருத்தப்பட்டு, இனிமே அப்பாவை போல நாமளும் தான தர்ம காரியங்கள் நிறைய செய்யணும் அப்படின்ற முடிவோட அங்கேருந்து கிளம்பினார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.